ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது 47க்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் ராயல் பிரின்சஸ் பார்ட் 1. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட ஒன் ஷாட் கேட்குறீங்க. ஒன் ஷாட் நான் கொஞ்சம் நாள் கழித்து போடுறேன். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்களா, எங்கள் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. ஸோ பயங்கர சவுண்டாக இருக்குது வீடே. ஸோ என்னால் ரூம்குள்ளே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணாலும் நாய்ஸ் அதிகமாக கேட்குறதா ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாத பிரச்சனைனால ஒன் ஷாட் என்னால் போட முடியல. கோச்சிக்காதீங்க. இந்த ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் ஷாட் போடுறேன். ரெண்டாவது, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட தானே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் பாட்டுக்கு ரூமில் வந்து உட்காந்துட்டேன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனாலையும் நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு ரெக்கார்ட் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ என்ன ஒன் ஷாட் கேட்டு போடலையேன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க, ஓகேவா? அப்புறம் எனக்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிங்க, அவங்க பயாஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே ஒன் அண்ட் ஒன்லி என்னோடய பயாஸ்னால் அது ஜிமின்ஜி மட்டும்தான். அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். எனக்கு ஜிமின் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் என்னோடய பயாஸ் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்புறம் மற்ற 47 மெம்பர்ஸையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஸ்பெஷல் எனக்கு ஜிமின், அவ்வளோதான். அப்புறம் இந்த ஸ்டோரியை நிலாஸ்ரீ ஸ்ரீமதி அவங்க ஃப்ரெண்டு ஆர்த்திக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்காகவும் இந்த ஸ்டோரியை நான் டெடிகேட் பண்ணுறேன். அப்புறம் பிடிஎஸ் அரிராங் ஃபேன் அப்படிங்கிற ஐடியிலேருந்தும் 47க்கு எஃப்எஃப் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் இந்த எஃப்எஃப்பை நான் டெடிகேட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரிக்கு ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். 47 மெம்பர்ஸும் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. தங்களோட ஸ்கூலிங், காலேஜ் எல்லாத்தையும் அப்ராடில் முடிச்சுட்டு இப்போ தான் தங்களோட சொந்த கிராமத்துக்கு வந்துட்டுருக்காங்க. சிட்டியில் ஏகப்பட்ட கம்பெனிஸ், ஷாப்பிங் மால்ஸ், இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் 47க்கு போய்கிட்டு இருந்தாலும் 47ஓட பேரண்ட்ஸ் கிராமத்தில் தான் இருக்காங்க. 47ஓட பேரண்ட்ஸை பொறுத்தளவு அவங்க வாழ்ந்த கிராமத்தில், அவங்க ராஜ்யம் பண்ணிகிட்டு இருந்த கிராமத்தை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஓன் மெத். ஸோ 47 வளர்ந்ததுக்கப்புறம் கிராமத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிராமத்துக்கு வர வச்சுருக்காங்க. மந்த்லி 10 days சிட்டிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு வருவாங்க. இதுதான் 47 ராயல் ஃபேமிலியோட வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் சீக்ரெட். ஆனாலும் 47 தங்களுக்கு நெருக்கமான, ரொம்பவே விசுவாசமான ஆட்களை வச்சு தான் பிஸ்னஸை சிட்டியில் ரன்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் நெட்வொர்க்கை வச்சு அவங்க டைரெக்டாக தங்களோட பிஸ்னஸ் டீலிங்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் சக்ஸஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்போ 47 மெம்பர்ஸும் அப்ராடில் தங்களோட ஹையர் செகண்டரிஸை முடிச்சுட்டு இப்போ கிராமத்துக்கு வராங்க. தன்னோட மம்மி டேடியை தாண்டி 47க்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கிரேட் குவீனான மோனா பாட்டிமாவை ரொம்ப பிடிக்கும் இந்த 47 மெம்பர்ஸ்க்கும். ஸோ அவங்களுக்காகவே கிராமத்தில் இருக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாங்க 47 மெம்பர்ஸும். ஏன்னா பாட்டிமா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ராயல் ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு வேத வாக்கு. ஸோ 47க்காக பாட்டிமாவும் ஈக்கராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். 47 மெம்பர்ஸும் சிட்டி ஏர்போர்ட்லேருந்து தங்களோட காரில் ஏறி இப்போ கிராமத்தை நோக்கி வந்துட்டுருக்காங்க. சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 hours ஆகும். இப்போ தான் சிட்டியை க்ராஸ் பண்ணி கிராமத்தை நோக்கி ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் ஜிமின் சொல்கிறாங்க, கிராமத்தில் ஒரு 5 வயசு வரையும் நம்ம எல்லோரும் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் எல்லோரையும் அமெரிக்கா அமுச்சு விட்டுட்டாங்க பாட்டிமா. எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசுவோம். இப்போ ஒரு 10 வருஷமாக வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பாட்டிமா எப்படி இருப்பாங்க? இந்த 10 yearsஸாக நம்மளை பார்க்கக்கூட அங்கே வரலையே. உடம்பு எதுவும் சரியில்லாமல் இருக்குமோ? எஸ்டர்டே பேசையில் கூட பாட்டிமாவுக்கு த்ரோட்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆரம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம பாட்டிமாவுக்கு 80 ஏஜ் தான் க்ராஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போகுது பாட்டிமாவுக்கு? நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுகா அப்படியே நிமிர்ந்து உட்காந்து, மம்மியும் டேடியும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, நம்மளோட கிராமத்தை நான் பார்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அமைதியாக வாங்க, எதுவும் பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுகா. அதுக்கப்புறம் பாய்ஸ் எதுவுமே பேசலை. அவங்களோட சீட்டில் அழகாக சாஞ்சு அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி உட்காந்துட்டாங்க. இப்போ ஜங்குக் தான் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துட்டு, டிரைவர், நம்மளோட ஊர் எப்படி இருக்குது? நாங்கள் சின்ன பிள்ளையில் கிளம்பும்போது நல்லா பச்சை பசேல்னு அழகாக இருந்தது.
இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கா? ரோட்வேலாம் நல்லா இருக்கா? நான் அப்ராடில் இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியாவில் அந்தளவுக்கு ரோட்வேஸ்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு. நம்ம கிராமம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டிரைவர் ஜங்குக்கை பார்த்து, ராயல் பிரின்ஸ், நம்மளோட கிராமம் ரொம்ப அழகான கிராமம். உங்களோட மம்மி டேடியோட உதவியால் நம்மளோட கிராமம் மட்டும் நல்ல செழிப்போடையும் பார்க்குறதுக்கு டவுன்ஷிப்போட அத்தனை ஃபெசிலிட்டிஸோடையும் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளோட கிராமத்தில் இருக்க அத்தனை வீட்லேயும் ஏசி இருக்குது. ஒரு வீடு கூட ஓட்டு வீடு கிடையாது. எல்லாமே மச்சு வீடு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 ஏக்கர் அளவுக்கு நிலபலங்கள் இருக்குது நம்ம கிராமத்தில். நம்ம கண்ட்ரியிலேயே நம்மளோட வில்லேஜ் தான் பெரிய வில்லேஜ். அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக உங்கள் மம்மி டாடி நம்ம கிராமத்தை பராமரித்து பார்த்துக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களோட பாட்டிமா இருக்காங்களே, கிரேட் குவீன், அவங்க ஏழைகளுக்கு வாரி வழங்குறதுல வள்ளல். அப்படிப்பட்ட கிராமத்தில் நாங்கள் வாழ்கிறது நினச்சி சந்தோஷப்படுறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். ரொம்ப அழகான கிராமம் உங்களோட கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க டிரைவர். ஜங்குக் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, கேட்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரைட்டு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் கவனமாக காரை ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 hour லேட்டர் OT7 7 மெம்பர்ஸும் எப்போ முழிச்சிட்டாங்க. அழகாக சைடு விண்டோஸில் இருக்கக்கூடிய அப்படியே சீனரிஸை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் தூரத்தில் நல்ல பச்சை பசேல்னு கிராஸ் ஃபீல்டை நோட்டீஸ் பண்ண முடியுது. இது நல்லாவே ஒரு ஈவினிங் டைம். ஸோ லைட்டாக இருட்டாக தெரியுது அந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு. ஜங்குக் அப்போ அப்படியே விண்டோ வழியாக அந்த சைடு நோட்டீஸ் பண்ணிவிட்டு, வா, ரொம்ப அழகாக இருக்கே இந்த இடம் பார்க்குறதுக்கு. மார்னிங் இந்த சைடு கண்டிப்பாக நான் வரணும். ஜிமின் அண்ணா, ஜேஹோப் அண்ணா, எப்படி இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அந்த டைமில் மெம்பர்ஸ் எல்லோரும் அந்த சைடு பார்த்துட்டு, வா, ரொம்ப அழகாக இருக்குது ஜங்குக், என்னமோ தெரியல, இந்த இடத்த பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக், எனக்கும் அப்படி தான் இருக்குது. சின்ன வயசில் இந்த சைடு ரொம்ப நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்துருப்போம் போல். இந்த இடம் நல்லா எனக்கு மனசில் பதிஞ்சது போல் இருக்குது. இந்த மரத்தில் ஒரு ஊஞ்சல் கூட இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மெம்பர்ஸும், ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் டிரைவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஊஞ்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஊஞ்சல் இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அதுக்கு மேலே எதுவுமே பேசலை. அமைதியாக காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க டிரைவர். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பேலஸ்குள்ளே OT7 கார் என்ட்ரி ஆகுது. பேலஸில் இருக்கக்கூடிய மெய்ட்ஸ், மம்மி டேடி எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. 7 மெம்பர்ஸும் அப்படியே இறங்கி நடந்து வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு OT7 மம்மி ரொம்ப ஹாப்பியாக வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க தன்னோட 7 பசங்களையும். அப்படியே குரூப் ஹக் பண்ணிக்கிட்டாங்க தன்னோட மம்மியை 7 மெம்பர்ஸும். இப்போ டேடி பின்னாடியே வந்து, செல்லங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கும் டேடி, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து டேடியை ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது 7 மெம்பர்ஸ்க்கும் மம்மி டேடியை பார்த்தது. ஏன்னா இயர்லி ட்வைஸ் தான் பார்க்க முடியும் தன்னோட மம்மி டேடியை. ஒரு 1 month தங்கிட்டு எகெயின் இந்தியா வந்துடுவாங்க. ஸோ OT7 ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க மம்மி டேடியை சின்ன வயசுலேருந்து. இதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் மம்மி டேடி கூடயே இருக்க போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது மைண்டுக்கு. அந்த டைமில் சைடில் நின்றுக்கிட்டு இருந்த தோட்டக்காரங்க, வாட்ச்மேன், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய பர்சனல் மெய்ட்ஸ், கிச்சன் மெய்ட்ஸ் எல்லோரும் வந்து அப்படியே பூ தூவிட்டுருக்காங்க இந்த 7 மெம்பர்ஸ் நடந்து வரக்கூடிய அந்த ரெட் கார்பெட்டில். பிரைட்டான ஸ்மைலோட 7 மெம்பர்ஸும் சைடில் இருக்கவங்கள பார்த்து ஒரு சாமிங்கான ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போ அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க. அரண்மனைக்குள்ளே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோனா பாட்டிமா. ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிருப்பாங்களா. மோனா பாட்டிமாவை பார்த்ததும் குடுகுடுன்னு ஜங்குக் பாட்டிமா கிட்ட வந்து, பாட்டி எப்படி இருக்கீங்க? அச்சோ, எவ்வளோ நாளாச்சும் உங்களை பார்த்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டிமா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு டிசரான பார்வையில் ஜங்குக்கை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டிமா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் செல்லமே, 10 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் உன்னை பார்க்கவே முடியலை, எங்கே உன்னோட அண்ணனுங்க அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. அந்த டைமில் 6 மெம்பர்ஸும் பின்னாடியே வந்து பாட்டிமாவை பார்த்து, பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஹக் பண்ணுறாங்க.
செல்லங்களா, இதுக்கப்புறம் உங்கள் கூடயே நான் என் வாழ்க்கையை கழிப்பேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஆமாம் பாட்டிம்மா, நாங்கள் வந்துட்டு உங்களையெல்லாம் மீட் பண்ணிவிட்டு சிட்டிக்கு போகலாம், அங்கே இருக்க மேன்ஷனில் இருக்கலான்னு பார்த்தோம். ஆனால் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் உயிரோடு இருக்கிற வரையும் இந்த கிராமத்தில் தான் நீங்கள் 7 பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மம்மி டேடி மாதிரியே நாங்கள் மாற்றி மாற்றி 1 மந்த்துக்கு 10 டேஸ் சிட்டிக்கு போயிட்டு எங்களோட பிஸ்னஸை பார்த்துட்டு 20 டேஸ் இதே கிராமத்தில் தான் இருப்போம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா ஒரு பிரைட் ஸ்மைலில், எனக்கு 80 வயசு தான் ஆகுது, மூட்டு வலி. நான் கேட்ட சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? அதை சாப்பிட்டா தான் எனக்கு மூட்டு வலி வராது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் சங்கு கூட ஓட்டிசவனோட டேடி அங்கேருந்து வந்து, சாக்லேட் சாப்பிட்டா எப்படி மம்மி மூட்டு வலி வராமல் இருக்கும்? ஐயோ, ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க நீங்கள். அப்புறம் மாதத்துக்கு ஒரு 2 நாள் எங்கிட்டு போகிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது, கேட்டால் மீட் டைம்னுங்கிறீங்க. ஏதாவது பிரச்சனைனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட மம்மியை பார்த்து. அதெல்லாம் உனக்கு தெரியாது, எல்லாமே என் பேரனுங்களோட நன்மைக்காக தான் செய்கிறேன். நான் சொல்கிற பொண்ணை தான் என் பேரனுங்க கல்யாணம் பண்ணணும். அதுக்காக தான் நான் பூஜை பண்ணுறதுக்காக கோவிலாக போகிறேன். என்னோடய மீ டைமை நான் கோவிலில் தானே செலவு பண்ண முடியும், நீ பேசாத அப்படின்னு பாட்டிமா சொல்லிவிட்டு 7 மெம்பர்ஸையும் அப்படியே ஒரு நிறைஞ்ச பார்வையை பார்த்துட்டு, வாங்க எல்லோரும் என் கூட சேர்த்து டின்னர் சாப்பிடுங்க, போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க. அவங்க எல்லாருக்கும் எப்போதும் போல் பெரிய ரூம் தான், அதில் தான் நீங்கள் 7 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு பாட்டிமா சொல்லிக்கிட்டு சிரிக்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, உங்களுக்காகவே நாங்கள் அப்ராடில் கூட என்ன தான் அங்கே இருக்கக்கூடிய மேன்ஷனில் ஏகப்பட்ட ரூம்ஸ் இருந்திருந்தாலும் நாங்கள் ஒரே பிக் ரூமில் தான் இருந்திருக்கோம், இங்கேயும் ஒன்றா தான் இருக்க போகிறோம். ஆனால் எங்களுக்கு மேரேஜெலாம் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போயும் நாங்கள் ஒன்றா தான் இருக்கணுமா என்ன அப்படின்னு கேஷுவலாக கேட்குறாங்க ஆரம். ஆமாம், உங்கள் ஜாதகத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன், என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் தெரியும். நீங்கள் 7 பேரும் ஒரே பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். அதுவும் அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன், நீங்கள் ஒரே பொண்ணை தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. திடீர்னு இருக்குது 7 மெம்பர்ஸ்க்கும். பாட்டி, என்னது இது, 7 பேர் ஒரு பொண்ணை எப்படி மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வி. நீ தான் இவனுங்க எல்லாத்த விட ஒரு பங்கு கூட வாயடிக்கிறது நீ தான், சேட்டை பிடிச்சவனே. ஒரு பொண்ணை தான் 7 பேரும் கட்டணும், இல்லாட்டி என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் உயிருக்கு ஆபத்து வந்துடும். அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் 7 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுற பொண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கக்கூடாது, பார்த்தா அசம்பாவிதம் நடந்து போயிடும். அதனால கவனமாக இருக்கணும். நான் பார்க்குற பொண்ணை தான் நீங்கள் கட்டணும், நான் செத்தாலும் நான் பார்க்குற பொண்ணை தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பேசவே முடியல 7 மெம்பர்ஸ்க்கும். ஏன்னா தங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை மேரேஜ் பண்ணால் தனித்தனியாக ஒவ்வொரு பொண்ணை மேரேஜ் பண்ணால் மம்மி டேடி உயிருக்கு ஆபத்துன்னு பாட்டிமா அப்போ சொன்னதும் அமைதியாகிட்டாங்க 7 மெம்பர்ஸும். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லாரும் அவங்களோட பிக் ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. பாட்டிமா அப்படியே சைடில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு, விங்ஸ், உன் மனசுக்குள்ளே ஏதாவது 7 பசங்களுக்கும் தனித்தனியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு நினப்பும் இல்லை மம்மி, என்னோட 7 பாய்ஸும் ஒரே டெலிவரியில் பெர்த் ஆனவனுங்க. அப்படி இருக்கும்போது 7 பேரோட ஜாதகமும் ஒரே மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் நல்லா ஜாதகம் பார்ப்பீங்களே, இருந்தாலும் நீங்கள் ஜாதகம் பார்த்து கணிச்சிட்டு பதட்டமாகி இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஜாதகக்கார்கிட்ட போய் பார்த்தீங்க. அவரும் நீங்கள் சொன்னதை தான் சொன்னார். 2வது ஏதோ தீராத ஆசையில் எகெயின் பிறந்திருக்கிறதா வேறு சொல்கிறாரு. முன்னாடி என் பசங்க இதே கிராமத்தில் பிறந்தானுங்களோ வேறு எங்கே பிறந்தானுங்களோ தெரியல, ஏதோ ஆசையில் எகெயின் எங்களுக்கு பிறந்திருக்காங்க குழந்தைங்களா. அந்த ஆசையை அவனுங்க மூலமாக தான் அவனுங்க நிறைவேற்றிக்க முடியும். ஸோ 7 பேருக்கும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அப்போவே சொன்னாங்க. அதனால நாங்கள் அப்போவே முடிவு பண்ணிட்டோம், எங்களுக்கு ஒரு மருமக தான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி அதை நான் மறுப்பேனா? அதெல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. ஒரே பொண்ணை தான் 47க்கு மேரேஜ் பண்ணி வைப்போம், அதுவும் நீங்கள் சொன்ன பொண்ணை தான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க 47ஓட டேடி. பாட்டிமா அப்போ, சரி இப்போ வந்துடுவானுங்க என் பேரனுங்க, நான் போய் டைனிங் டேபிளில் உட்காடுறேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து எழுந்து கிளம்பிட்டாங்க.
ஓட்டி செவனோட டேடி மம்மி 2 பேரும் பாட்டிமா பின்னாடியே டின்னர் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஓட்டி 7 மெம்பர்ஸும் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டின்னர் முடிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. எல்லோரும் இப்போ ஸ்லீப் பண்ணுறதுக்காக அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா தன்னோட ரூமில் உட்காந்துக்கிட்டு ஏஹே, எல்லாம் போச்சு. என் தங்கச்சி புருஷனுங்க சாகும்போது எப்படி இருந்தானுங்களோ அதே மாதிரி என் பேரனுங்க வந்து பிறந்திருக்கானுங்க. என் தங்கச்சி மாதிரி யாராவது இந்த ஊருக்குள்ளே இருந்து நான் பார்த்தேன், போட்டு தள்ளிடுவேன். 7 மெம்பர்ஸும் எனக்காகவே பிறந்திருக்காங்க. என்னோட கடுமையான தவத்தின் பலனா இன்னும் ஒரு 4 வருஷத்தில் நான் பண்ணக்கூடிய பூஜையினால் எனக்கு இளமை திரும்பிடும். அதுக்கப்புறம் என்னோட இளமையான வடிவத்துக்கு நான் வந்துடுவேன். எனக்கு மட்டும் இளமை திரும்பிருச்சு. என்னோட ட்வின் லிட்டில் சிஸ்டரோட உருவத்தில் தான் நானும் அப்போ இருப்பேன். 7 மெம்பர்ஸும் முன்னாடி பிறந்திருக்கும்போது என் தங்கச்சி மேலே எந்த அளவுக்கு காதலாக இருந்தாங்க, அதே மாதிரி என் மேலே அவங்களோட முன்ஜென்ம மனைவி மாதிரியே நான் இருக்கிறனால அந்த ஜென்மத்தில் அவங்க வச்சுருந்த பாசத்தை என் மேலே பொழிவாங்க. ஏன்னா நான் அவங்களோட மனைவியோட அக்கா. நானும் என் தங்கச்சியும் ஒரே ஜோடையில் பிறந்த 2 பொண்ணுங்க. அவளை தான் நான் கொன்னுட்டேடி. அதுக்கப்புறம் என்ன எனக்கு பிரச்சனை? சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்கும்போது இவனுங்க செத்து போயிட்டானுங்க, அவள் இல்லாமல் வாழ மாட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுடா? என் தங்கச்சியோட இடத்துல நான் இருந்துக்கிட்டு பல தில்லுமுள்ளு வேலைகளை பார்த்து இந்த கோட்டைக்கு இப்போ நான் கிரேட் குயினாக இருக்கேன். என்ன பண்ணுறது? இவனுங்களுக்கு பிள்ளையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் தான் என்னோட தோழியோட பொண்ணை இந்த கோட்டைக்கு எனக்கு பிறந்த குழந்த மாதிரி ரெடி பண்ணி என் தோழியையும் அவள் கணவரையுமே போட்டு தள்ளிட்டு அவளோட பொன் குழந்தைய இங்கே கூட்டிக்கிட்டு வந்து என் குழந்தையா எனக்கு பிறந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த ராஜ்யத்தை நான் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கேன். என் தோழியோட வம்சாவளிகளில் என்னோட தங்கச்சி புருஷனுங்க 7 பேரும் பிறப்பானுங்கன்னு நான் கனவாக கண்டேன். இப்போ தானே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் படிக்க கற்றுக்கிட்டு அந்த 7 பேரோட ஜாதகத்தையும் பத்திரப்படுத்தி வச்சு நோட்டீஸ் பண்ணினேன். 7 பேரும் தங்களோட மனைவி மேலே அதீத அன்பு இருக்கிறவனுங்க. தன்னோட மனைவி கூட மீண்டும் வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் பறப்பாங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் கண்டுபிடிச்சி விட்டேன். அதை வச்சு தானே நான் இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இங்கேயே. இருந்தாலும் நான் கவனமாக இருக்கணும். அந்த ஓட்டி 7ஓட பொண்டாட்டி இருக்காளே என் தங்கச்சி வைன், அவளை மாதிரி யாரையாவது நான் பார்த்தேன் போட்டு சொல்லிடுவேன். இவனுங்க 7 பேரும் ஒரே மாதிரி அப்போ பார்த்த மாதிரியே இருக்கானுங்கன்னா இவனுங்களோட பொண்டாட்டியும் அப்போ பார்த்த மாதிரியே பிறந்து வந்தால் என்ன பண்ணுறது? அதுக்குத்தானே சிட்டிக்கு அனுப்பாமல் இங்கே உட்கார வைக்க பார்க்குறேன். இந்த 7 பேர்த்தையும் என் மேலே இருக்க அன்புல இங்கே உட்காந்துக்கிட்டானுங்க. சிட்டிக்கு போகவே முடியாது. இந்த கிராமத்தில் ஒருத்தி கூட ஒயின் மாதிரி இல்லை. அதனால் இங்கேயே உட்கார வச்சுருவேன். 4 வருஷம் கழித்து இளமை எனக்கு கிடச்சிரும். நான் யாத்திரை போகிறேன், நீ தேடாதிக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு இளமை கிடைக்கிறதுக்கான யோகத்தை 4 வருஷம் கழித்து பண்ணிவிட்டு இளமையோடு இந்த கிராமத்துக்குள்ளே வந்து பாட்டிமா அந்த லெட்டரை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ராஜாக்கிட்டே ராணிக்கிட்டேன் காட்டி, நானே இந்த ஓட்டி 7க்கு பொண்டாட்டியாக வரணும்னு பாட்டி ஆசைப்பட்டாங்கன்னு மண்டையை கழுவி பொண்டாட்டி ஆயிடுவேன். அப்பா 300 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு அடைய முடியலை, இப்போ அடைஞ்சிருவேன் அப்படின்னு பாட்டிமா பயங்கரமாக சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாட்டிமாவுக்கு இப்போ 80 கிடையாது ஏஜ். பாட்டிமாவுக்கு இப்போ 320 ஆகுது ஏஜ். ஆனால் தன்னோட இளமையை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி இப்போ 80 வயசு பாட்டிமா மாதிரியும் எந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து தன்னோட பொண்ணுன்னு ஊர் மக்களை நம்ப வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்களோ, ஐ மீன் ஓட்டி 7ஓட மனைவி தான். ஓட்டி 7
வேட்டையாட போகும்போது இறந்து போயிட்டாங்க. கூட போன தன்னோட அக்காவும் ஓட்டி7ஓட மம்மி டாடியும் தன்னோட மம்மி டாடியுமே வேட்டையாட போகும்போது இறந்து போனதாகவும், தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால அரண்மனையை விட்டு வெளியில் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஊர் மக்களை நம்ப வச்சு 300 இயர்ஸ்க்கு பிஃபோர் தான் பண்ணின அத்தனை தவறுகளையும் இப்போ பாட்டிமா ஒன் கிளான்ஸ் யோசித்து பார்த்துட்டு தன்னோட குழந்தைன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டோட குழந்தைய தூக்கிக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டையும் அவங்க கணவரையும் போட்டு தள்ளிட்டு நல்ல பிள்ளையாட்டம் அவங்க குழந்தைய தனக்கு பிறந்த குழந்தையாக வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க பாட்டிமா. அது மட்டும் கிடையாது, குழந்தை வளர்ந்து நல்ல பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்கள் வெளியூரில் தங்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள போட்டு தள்ளிட்டு அந்த குழந்தையோட மதர் நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 300 வருடங்களாக ஒவ்வொரு இடங்களுக்கு போய் தங்கியிருந்துட்டு இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க பாட்டிமா. ஸோ இந்த ஊராட்களை பொறுத்தளவு பாட்டிமா தன்னோட யாகத்தினால மந்திர சக்திகள்னால தன்னோட வயசை அதிகப்படுத்தாமல் ஒரு 80 வயசு வரையும் முடிஞ்சளவு குறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ கடைசியாக ஓட்டி7ஓட டேடியை தான் பெர்த் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் இந்த கிராமத்தில் இல்லாமல் ஓட்டி7ஓட டேடிக்கு ஒரு 35 ஏஜ் இருக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இதே மாதிரி வெளியூர்களுக்கு போய் 20 வருஷம் 30 வருஷம் கழித்து இந்த கிராமத்துக்கு வந்து முதல்ல தான் பாட்டியாக இருந்தவங்க இறந்து போயிட்டோம், அவங்களோட பொண்ணுனா அப்படின்னு ப்ரிட்டன் பண்ணி இவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஊர் மக்கள் அந்த ஊருக்கு நிறைய நல்லது பாட்டிமா செஞ்சு பாட்டிமா சொல்படி அந்த ஊர் மக்களை கேட்க வச்சிட்ருக்காங்களா? ஸோ எதை பற்றியும் ஊர் மக்கள் கவனிக்காமையும் கண்டுக்காமையும் நம்மளோட ஊரும் நம்மளும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் ரீசன் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு பாட்டிமாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டிமா ஒரு ராயல் ஃபேமிலியே அழிச்சிட்டு தன்னோட சுயலாபத்துக்காகவும் இந்த ராயல் ஃபேமிலியோட சொகுசான வாழ்க்கைக்காகவும் பல துயரமான வேலைகளை பண்ணிவிட்டு இப்போ ஜம்முன்னு இன்னும் ஒரு 4 இயர்ஸ் கழித்து கிடைக்கக்கூடிய இளமைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான், ஓட்டி7 அடைஞ்சு அவங்க கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும். இப்போ ப்ரெசண்ட்டில் பாட்டிமா இத்தனையும் யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு, ஒயின் மாதிரி எவளும் நான் ஓட்டி7 கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே கிடச்சிடப்படாது. கண்ணை கழுகு பார்வை மாதிரி வச்சுக்கிட்டு நான் தினமும் உட்காந்துருக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அமைதியாக பெட்டில் போய் படுத்துட்டாங்க பாட்டிமா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஓட்டி7 மெம்பர்ஸும் இப்போ மார்னிங் 10 o'clock போல் தங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பாட்டிமா கூட கார்டனில் இருக்கக்கூடிய ஸ்டூல் பெஞ்சில் உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமா தன்னோட வாக்கிங் ஸ்டிக்கை ஹேண்ட்ஸில் வச்சுக்கிட்டு, அமெரிக்காவுக்கு போக ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் கழித்து கிளம்புங்க. ஏன்னா ஒரு 4 வருஷம் வரையும் உங்களுக்கு கண்டம் இருக்குது. கடல் தாண்டி எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி, எங்கேயும் போக மாட்டோம். 5 வருஷம் கழித்து கூட நாங்கள் அமெரிக்கா போக விரும்பலை. குழந்தையிலேருந்து அங்கே தானே வளர்ந்துருக்கோம். இந்த இடமும் இந்த சுத்தமான ஏரும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் இங்கேருந்து வேற எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜின். அந்த டைமில் அரண்மனையோட காம்பவுண்ட் கேட்டுக்கிட்ட 3 பொண்ணுங்க நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வாட்ச்மேன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நோட்டீஸ் பண்ண பாட்டிமா, ஏய் வாட்ச்மேன், யாரட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வயசுலையும் பாட்டிமாவோட குரல் நல்லா கணீர்னு இருக்குது. இந்த ஸ்ட்ராங்கான வாய்ஸை கேட்டதும் வாட்ச்மேன் அந்த 3 பொண்ணுங்களையும் நிற்க வச்சுட்டு பாட்டிமா கிட்ட ஓடியாந்து, கிரேட் குவீன், ஒரு 3 பொண்ணுங்க வெளியூர்லேருந்து மம்மி டாடி இல்லை, நாங்கள் கஷ்டப்படுறோம், இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அரண்மனையில் எந்த ஹெல்ப் கேட்டாலும் செய்வாங்களாம், நாங்கள் படிச்சிருக்கோம், எங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க, எங்களை உள்ளே அனுப்புங்க, நாங்கள் ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன கிரேட் குவீன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க வாட்ச்மேன். நான் உதவி பண்ணுறதுல கர்ணனை மிஞ்சிடுவேன், உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ 3 பொண்ணுங்களும் வேக வேகமாக தங்களோட ஹேண்ட்பேக்கை அப்படியே ஷோல்டரில் போட்டுக்கிட்டு ஒரு ட்ராலியையும் ஹேண்ட்ஸில் பிடிச்சி எடுத்துக்கிட்டே அமைதியாக வர்றாங்க பாட்டிமாவை பார்த்து. அந்த டைமில் பாட்டிமா அப்படியே இந்த 3 பொண்ணுங்களையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 பேருமே அழகாக ஒரு ஹாஃப் சாரி வியர் பண்ணி தங்களோட ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. பாட்டிமா அப்படியே கவனித்து பார்த்துட்டு, இதுதான் இந்த இந்தியாவுக்குள்ளே பெரிய தொந்தரவு. ஐயோ ஐயோ, மூஞ்சியை முடிக்கிட்டு வராளுங்க
அப்படின்னு அப்படியே புலம்பிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. 47 மெம்பர்ஸும் 3 பொண்ணுங்களையும் கவனித்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ அமைதியாக வந்து பாட்டிமா கிட்ட நின்று, வணக்கம் மகாராணி அப்படின்னு சொல்கிறாங்க 3 பேரில் ஒரு பொண்ணு. மகாராணிங்கிற வேர்டை கேட்டதும் பாட்டிமாவுக்கு உச்சி கொழுந்து போயிடுச்சு. நான் தான் மகாராணி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ அதில் ஒரு பொண்ணு, வணக்கங்க மகாராணி, நாங்கள் இந்த கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. எங்களோட மம்மி டாடி இறந்து போயிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் கிராமத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்க ஆட்கள் எங்களை ஃபிசிக்கலி ஹார்ம் பண்ண பார்க்குறாங்க. நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம். நான் வந்து கேட்ரிங் முடிச்சிருக்கேன். இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு தங்கச்சி. இவள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கா. அவள் என்னோட 2வது தங்கச்சி. அவள் வந்து நர்சிங் முடிச்சிருக்கா. நாங்கள் 3 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் சொந்த கிராமத்தை விட்டு நைட்டோட நைட்டாக ஒடியாந்துட்டோம். எங்களுக்கு இந்த கிராமத்தில் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க மகாராணி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொண்ணு. பாட்டிமா கவனித்து கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, என்னது நர்ஸு, சமையல் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் டீச்சரா? சூப்பர். 3 பேரோட மூஞ்சியை காட்டினா தான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ உடனே 3 பொண்ணுங்களும் பாட்டிமா கிட்ட வந்து அப்படியே ஃபேஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பயங்கரமாக ஃபேஸ் ஃபுல்லாக காயம் இருக்குது. அப்பே என்னதுட்டோ, நெத்திலெல்லாம் இப்படி காயப்பட்டு போயிருக்கு, லிப்ஸ் எல்லாம் வெட்டி விட்டு போயிருக்கு. ஐயோ பாவம், அடிச்சிட்டானுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆமாங்க மகாராணி, எங்களோட டேடி கூட பிறந்த அண்ணா தம்பிங்களோட பசங்கள்லாம் எங்களை அடித்து எங்கள் சொத்து பத்துக்களை எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இந்தோ என் தங்கச்சி இவளை ஹார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. நாங்கள் நைட்டோட நைட்டாக கொல்லவாசல் படி வழியாக ஒடியாந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பாவம், இந்த ஊரே கெட்டு போய் கிடக்கு. என் கிராமத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, பயப்படாதீங்க. 3 பொண்ணுங்களும் சின்ன பொண்ணுங்களாக தெரியுங்க பார்க்குறதுக்கு. எப்போதுமே மண்டையில் முக்கோடு போட்டிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. இல்லைங்க மகாராணி, இந்த மாதிரி அடிபட்டிருக்கு. யாராவது பார்த்தா ஏதாவது நினப்பாங்கன்னு தான் ஃபேஸை கவர் பண்ணியிருந்தோம். காயம் ஆறுனதும் ஃபேஸை ரிவீல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ பரவாயில்ல, சமையல் வேலை பார்க்குற பொண்ணு இதில் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான், என்னோட பேர் மினி அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர். டீச்சர் இவ பேர் வயான் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. அப்படியே நல்லா நிமிர்ந்து உட்காந்து கவனிச்சு பார்க்குறாங்க ஃபேஸை. வயன் அமைதியாக கீழே குனிஞ்சு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. அது சோனு, எங்களோட கடைசி தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மினி வைன் சோனு, நல்ல பேர். இந்த வைன் பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். எனக்கு கணக்கு பிள்ளை தேவை. அவள் தான் டீச்சரில் கூட்டல் கழித்தெல்லாம் போடுவாள். ஸோ எனக்கு அடிஷ்னல் சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை. இவ என் கூடையே இருக்கட்டும். மினி, நீ இனிமேல் என்னோட பர்சனல் மெய்டு. அப்புறம் சோனு, நீ என்னோட ஹெல்த் செக்கப் பண்ணக்கூடிய நர்ஸை விரட்டி விட்டுப்புடுறேன். நீ இனிமேல் அந்த வேலைக்கு இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. 47 மெம்பர்ஸ்க்கும் ஒன்றும் புரியலை. பாட்டி, யார் எவர்னு தெரியாமல் உடனே வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜின். பார்க்கலையே தெரியும், நான் மகாராணி. யாருக்கு வேலை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். இவங்க 3 பேரும் மம்மி டாடி இல்லாதவங்க பாவம். ஊரே கெட்டு கிடக்கு. இவங்களை தனியாக அனுப்ப முடியாது, வயசு பொண்ணுங்க. நம்ம அரண்மனைக்குள்ளேயே கிடக்கட்டும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இப்போ ரூமுக்கு போகிறேன். வைன், என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைன் ஒரு பிரைட் ஸ்மைலில் அப்படியே பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு, வாங்க மகாராணி அப்படின்னு சொல்கிறாங்க. வரேன். நீங்கள் 2 பேரும், ஏய் வாட்ச்மேன் நீங்கள் வா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வாட்ச்மேன் குடுகுடுன்னு பாட்டிமா கிட்ட ஒடியாந்து, சொல்லுங்க குயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு என்னோட சைடில் இருக்க குவார்ட்டர்ஸில் ஒரு பெரிய குவார்ட்டர்ஸை ரெடி பண்ணி கொடுத்துடு. இந்த 3 பொண்ணுங்களும் அங்கே தான் இனிமேல் தமுக்குவாங்க, சரிதா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஓகே குயின் அப்படின்னு சொல்லிட்டு மினியையும் சோனுவையும் அவங்களோட ட்ராலி எடுக்க சொல்லிக்கிட்டு
அழகாக ஒரு ட்ராலியை வாட்ச்மேன் தன்னோட ஹேண்ட்ஸில் வாங்கிக்கிட்டு சைடில் இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸ் நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு பாட்டிமா இப்போ அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. பாட்டிமா நடந்து போகும்போதே நினைக்கிறாங்க, நல்லா வந்து மாட்டிக்கிட்டா இந்த வைன். அதிர்ஷ்டசாலிகளுக்கு அதிர்ஷ்டம் கொட்டும்னு கேள்விப்பட்டேன். எனக்கு கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டியிருக்கு. முன் ஜென்மத்தில் எனக்கு தங்கச்சியாக பிறந்த வைன் எகெயின் பிறந்திருப்பாளோங்கிற பயத்தில் தேடி திரிஞ்சேன். அம்மா, கொஞ்ச நஞ்ச இடத்துல எல்லாமா போய் தேடினேன். என் பேரனுங்களை எஸ்டர்டே நைட்டு பார்க்கும்போது புரிஞ்சிருச்சு, அதே உருவத்தில் வந்து பிறந்திருக்கானுங்க. அப்படின்னா வைனும் அதே உருவத்தில் தான் இருக்கணும். எப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கா என் பக்கத்தில், அதுவும் பக்கத்து ஊராமே, நான் கவனிக்கலையே. நான் இளமையில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி இருக்கிறா பார்க்குறதுக்கு. மூஞ்சியெல்லாம் அடிபட்டு கொஞ்சம் கண்ணி போயிருக்கு, பரவாயில்ல. இவளை ஒரு நாளும் நான் தனியாக விட மாட்டேன், OT7 கிட்டேயும் விட மாட்டேன். இவளை பார்த்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை என் பேரனுங்களுக்கு. பேரன் கிடையாது. என் டார்லிங்ஸோட முகத்தில் எந்த ஒரு அறிகுறியும் நான் பார்க்கல. அப்போ எந்த நினைவும் இல்லை. இவளை எப்படியும் நான் போட்டு தள்ளிவிட்டு நான் வந்து இளமையோடு வந்து கட்டிக்குவேன். 4 வருஷம் கழித்து என்னோட OT7. என்னோட மாயாஜால வித்தபடி எனக்கு தங்கச்சியாக பிறத்தவ எப்படியும் பிறந்திருப்பா. ஏன்னா என்னோட வைன் ஜாதகமும் எனக்கு தெரியும். இப்போ இவளை பார்த்ததும் புரிஞ்சிருச்சு, நான் சூப்பராக ஜாதகம் கணிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். இவளோட ரத்தத்தை 4 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய இளமை தரக்கூடிய பூஜையில் அந்த யாக குண்டத்துக்குள்ளே ஊற்றுனேன். அவ்வளோதான், மாறா இளமை எனக்கு கிடைச்சிடும். OT7 பொறுத்தளவு நான் தான் ஒயன், ஒரே ஒயன். இருக்கட்டும், இன்னும் 2 வருஷம் போகட்டும். இந்த ஒயனை OT7க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி OT7 இவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரித்து வச்சுருந்து அங்கிட்டு 2 வருஷம் கழித்து இவளை போட்டு தள்ளிட்டு நான் தான் பொண்டாட்டின்னு வந்து வாழ்ந்துக்கிறேன். சூப்பர் மோனா, ஐடியா மேலே ஐடியா உனக்கு தான் யோசனைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நான் கூட எவளையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறமே, ஐயோ போச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னோட இளமை கிடச்சா நான் எப்படி இருப்பேனோ அதே உருவத்தில் ஒயின்ங்கிற ஒரு நேமில் என்கிட்ட ஒரு பொண்ணு சிக்கிக்கிட்டா. இவன் என் தங்கச்சியா என்னலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இவ என் தங்கச்சி மாதிரியே இருக்கா பார்க்க. என்னை பொறுத்தளவு இவ தான் அந்த ஒயின் தான் இவ. இவளை 2 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணி வச்சு அங்கிட்டு 2 வருஷத்தில் போட்டு தள்ளிவிட்டு இவளை மாதிரியே நான் OT7 கிட்ட வந்து குடும்பம் ஓட்டிடுறேன் அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே ஒரு மனக்கோட்டையை கட்டிக்கிட்டு குஷியாக இப்போ ஒயினோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டு தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மேஸ்.